பொதுவாக உடல் ரீதியாக மலச்சிக்கல், இரண்டாவதாக தூக்கமின்மை. நைட்டு 12 மணி 1 மணி ஆனாலுமே போன் அப்படியே சோசியல் மீடியா ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்து தூங்காம இருக்கிறது. குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி. ஒரு சின்ன மழை பெஞ்சாலுமே அப்படியே உடம்பு உசு உசுன்னு சளி பிடிக்கிறது. இது உடல் ரீதியான சிக்கல்கள். மன ரீதியா பார்த்தா சில பல கவலைகள். முக்கியமா இந்த கவலைகளுக்கு அதிகமான காரணமே எங்களுக்கு சோசியல் மீடியால இருந்து தான் வருது. இன் தி சென்ஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வெளிநாடு போறாங்க, ஐயோ நம்ம வெளிநாடு போலையே, தேவையற்ற ஆசைகள், அந்த மாதிரி சில கவலைகள்லாம் இருந்துச்சு. ஒரு மகனா நானு என் பெற்றோருக்கும் கடமையா சமுதாயத்திற்கும் சேவை செய்யணும். எங்க நிலைமையை பார்த்தா எங்களுக்கே யாராச்சும் எப்போதுமே ஒரு ஹெல்ப்புக்கு தேவைப்படுது, நாங்க போய் என்னத்த ஒரு சேவை செய்யறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாளா இருக்கேன். இந்த மாதிரி ஒரு தருணத்துல தான் எங்க அம்மா கிட்ட பேசும்போது அவங்க வந்து இந்த மாதிரி போயிட்டு ஒரு 5 நாள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு அனுப்பிச்சு வச்சாங்க. இங்க வந்து எனக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இந்த கோர்ஸ் உண்டாக்குனுச்சு. உடல் நிறைய உடற்பயிற்சி மிகவும் எளிமையாக இருந்துச்சு. ரொம்ப ஏதாச்சும் கஷ்டமான எங்கிட்ட சொன்னா கண்டிப்பா நாங்களாம் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நாங்களாம் 90s கிட்ஸ். ரொம்ப ஒரு எளிமையான உடற்பயிற்சி, ரொம்ப குறைந்த நேரத்தில் ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷத்துல முடிக்கிற மாதிரியான இருந்துச்சு. ஈஸியா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இப்ப சின்ன சின்ன பிரச்சனைக்கே மனம் சுருங்கிடுது. என் ஃபேஸ்புக்ல என் போஸ்டுக்கு யாராச்சும் லைக் போடலையா, சரி எவனுமே என் ஊர்ல மடிக்கவே இல்லடா, அந்த மாதிரி ஒரு சில எண்ணங்கள், தவறான எண்ணங்கள்லாம் வருகிறது. ஒரு வெறுப்புணர்ச்சி. அதுக்கு இந்த அகத்தாய்வு பயிற்சி மிகவும் உதவியாக இருந்துச்சு. ஒரு மனதிற்குள் ஒரு புத்துணர்ச்சி, பல காலமாக என்கிட்ட இல்லாத ஒரு புத்துணர்ச்சியை இந்த 5 நாள் கழித்து என்னால் காண முடிந்தது. வந்ததுல எனக்கு ஒரு மென்பொருள் பொறியாளரான எனக்கு ஒரு மெய்ப்பொருளை உணர்றதுக்கு ஒரு வழி காமிச்சிச்சு இந்த 5 நாள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்.